You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற ஒரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி வருவது எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் அவைகள் பார்க்கிற உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இதுக்கு முன்னே ஏராளமான எபிசோடுகள் உங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக அவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல, மாரநாதா என்ற ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நேரடி காணலாய் வழங்கி கொண்டு வருகிறோம். நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் வாரத்துக்கு 2 முறை உங்களுக்கு நிகழ்ச்சிகள் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஞாயிறு ஆராதனைகளும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சுவிசேஷம் என்பதும் வாரத்துக்கு 2 முறை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் வசனங்கள் தான் உங்களுக்கு போதிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம மத்தியில் பேசுகிற போதகர்களும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தின் பிரகாரம், தேவன் தந்திருக்கிற ஊழியத்தின் பிரகாரம் அவங்கவுங்க யூடியூப் சேனல்களில் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து வருவதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வழங்கப்படுவதற்கு காரணம், நீங்கள் எப்படி ஆங்கில வசனங்களை அறிந்து கொண்டு தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு முகாந்தரம், அதுதான் நோக்கம். ஆகியால் தான் நேரங்கள் எல்லாம் செலவு செய்து இந்த இடத்தில் உட்கார்ந்து இவைகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே ஆவியானவர் உங்கள் நடுவில் வெளிப்படுவார். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வரை நாம் தியானித்து குறித்திருக்கிறோம். இந்த பகுதியை தான் பார்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பகுதியை நீங்கள் பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி வருகிறான், எப்படி போகிறான், என்ன நடக்கிற அந்த சம்பவத்தை குறித்து நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐயா அவர்கள் நமக்கு அதுக்கான விளக்கத்தை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். கடந்த நிகழ்ச்சியிலே பார்க்கும் பொழுது புருஷன், மனைவி, அதன் பிறகு அவருடைய பிள்ளை, குழந்தைகள் என்று சொல்லி அருமையான ஐயா ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் சொன்னார். அதே போல தான் இன்றைக்கும் கூட பார்க்கும் பொழுது புருஷன், மனைவி, அதன் பிறகு பிள்ளை, இந்த குழந்தை இப்போ என்ன மாறி இருக்கு, வாலிபன் ஆன மாதிரி இப்போ இங்கே ஒரு வாலிபனை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யார் அந்த வாலிபன் என்று பார்த்தால், நித்திய ஜீவனை விரும்பின வாலிபன். நித்திய ஜீவனை விரும்பின வாலிபன். இப்போ இந்த நிகழ்ச்சியை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 17 முதல் 31 வசனமும், பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 18ஆவது அதிகாரம் 18 முதல் 30 வசனம் வரையிலும் இதே நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதாக இங்கே வந்த வாலிபனை குறித்து பார்க்கும்போது நித்திய ஜீவனை விரும்பின வாலிபன். அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்து அந்த வாலிபன் கேட்டது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும். அப்போ அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, நன்மை செய்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இதை குறித்து நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியிலே ஒரு எபிசோடு முழுவதும் தெளிவாக பார்த்துருக்கோம். ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவன் யாருக்கு கிடைக்கிறது? வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு, அதன்படி செய்கிறவனுக்கு, கீழ்ப்படுகிறவனுக்கு என்று சொல்லி பெரிய காரியங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இவர் நினைக்கிறது என்ன, நன்மை செய்தால் நித்திய ஜீவன் யோசிக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ எந்த நன்மையை செய்யணும்? அப்போ சிலர் சொல்லுவாங்க, தான தர்மம் செய்தா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இவர் அந்த ஒரு நினைப்போடு வந்தாரே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு கிறிஸ்து, அதாவது நியாய பிரமாணத்தை அங்கே சொல்ல, நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். அங்க கேட்டது என்ன, என்ன நன்மையை செய்யணும், நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டா, கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அப்போ அது எங்க இருக்குது என்று சொன்னால், யாத்ராமும் 20ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் 12 முதல் 16 வரையிலும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? 20ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசன 12லிருந்து 16வது வசனத்தை தான் இயேசு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவைகள் என்று கேட்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக, அதாவது மத்தேயு 19 இங்கே 18வது வசனத்துல பார்க்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றான். அப்போ அடுத்து அந்த வாலிபன் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த வாலிபன் அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் அவன் வாலிபன் இரண்டாவதாக பார்க்கும்போது நியாய பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறவன். அப்போ இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? கேட்டது என்னன்னு கேட்டா, எந்த நன்மைய செய்யணும்னு கேட்டாரு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டா, என்கிட்ட இருக்கிற குறைவு என்ன? நீங்க சொல்ற மாதிரி நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டேன், ஆனால் என்னிடத்தில் இருக்கிற குறைவு என்ன? ஏன்னா இப்ப அவன் ஒருவேளை என்ன எதிர்பார்த்திருப்பான் இயேசு கிட்டனா, நித்திய ஜீவனை பெறுவதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா, அவன் எல்லாத்தையும் கை கொண்டு இருக்கிறதுனால உடனே இயேசு சொல்ல, இல்லப்பா நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற, நீ பரலோக நித்திய ஜீவன் சுதந்திரிப்பன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆமா. ஆனா அந்த பதில் வராதனால அவன் என்ன கேட்கறான்னா, என்கிட்ட இன்னும் என்ன குறைவு இருக்கு? ஏன்னா அவன் குறைவை தெரிந்து கொள்ள விரும்பினான். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை தெரிந்து கொள்ளவே விரும்புவதில்லை. ஒருவேளை குறைகளை சுட்டி காண்பித்தாலும் கோபம் வருது. வசனம் சொல்லுது, தன் பிழையை உணர்கிறவன் யார்? அப்போ தன் பிழையை உணர்கிறவன் யார்? ஆனா இவர் கேட்கிறாரு, என்கிட்ட இருக்கிற பிழை என்னையா, என்கிட்ட இருக்க குறைவு என்ன என்று சொல்லி அங்கே கேட்கிறார். வாலிபன் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்குது என்று சொன்னால் கேட்கிறான் என்றால், ஒரு குறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதாக இதிலிருந்து தெரிகிறது. ஆனா அவன் குறை என்னன்னு பின்னாடி நாம் பார்க்க தான் போறோம். ஆனா வாலிபனாய் இருந்தவன் இன்னொன்னு கூட இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா, 22வது வசனத்துல அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால், அப்போ வாலிபன் மட்டுமல்ல, ஆஸ்தி உள்ள ஒரு பெரிய பணக்காரன். ஆனா ஆஸ்தி உள்ளவனா இருந்தா கூட நியாய பிரமாணங்களை கை கொண்டு வாழக்கூடியவனா இருந்தா, இன்னைக்கு ஆஸ்தி இருந்தா என்ன செய்வாங்க? தேவனை விட்டு விலகுறாங்க, அட்டூழியங்கள் பண்றாங்க. ஆமா, பணம் இருந்தா போதும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்யறாங்க. ஆனால் இந்த வாலிபனை பார்க்கும்போது எல்லா நியாயப்பிரமாண காரியத்தையும் கை கொண்டவன் மாத்திரமல்ல, நித்திய ஜீவன் மேல் ஒரு வாஞ்சை உள்ளவனாய் மாத்திரமல்ல, தன் குறை என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் விருப்பப்படுகிறான். அருமையான வாலிபர்களே, இப்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, நிரந்தரமான ஒன்று உண்டு, அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அங்கே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டது போல இன்றைக்கு நாமும் இந்த வேத வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, படிக்க 3வதாக என்னிடத்தில் என்ன குறைவுண்டு தாவீது சொல்லுகிறார், ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி தாவீது கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று கேட்கிறது மாத்திரமல்ல, சங்கீதம் 19வது சங்கீதம் 13வது வசனத்தை பார்க்கும்போது, துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியானை விலக்கி காத்தலும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, என் சொல் செயல்கள் எல்லாமே உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அதே போலதான் இந்த வாலிபன் கேட்கிறது என்ன, என்னிடத்தில் இருக்கிற குறைவு என்ன என்று அவர் கேட்கிறதாக அங்கே பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரத்திற்கு கொடு, அப்போது பரலோகத்திலே உங்களுக்கு
பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அவன் பூரண சர்க்குணரா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேத வசனங்களை பின்பற்றுவது மாத்திரமல்ல, கற்பனைகளை கைக்கொள்வது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை விரும்புகிறது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசுவுக்கு சொன்னது போல நாம் பூரண சர்க்குணராய் இருந்தால் மாத்திரம்தான் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இவனோ அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுக்காமல் அல்லது தன்னிடத்தில் இருக்கிறதான பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் பற்றி கொள்ளாமல் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால், இப்போ நான் யோசிக்கிறேன், இவன் வாலிபன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை கல்யாணம் ஆகாம கூட இருந்திருக்கலாம். அப்போ கல்யாணம் ஆகாத ஒருத்தன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டான். கல்யாணம் ஆகாத ஒருத்தன் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்டால் குறைவற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனால் அவனுக்கு இருந்து ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அவன் பண ஆசை உள்ளவனாய் இருந்திருப்பான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்தை கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு சொன்ன பிறகு அந்த வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, பணத்தின் மேல் நம்பிக்கை, அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்ற அந்த வேத வசனத்தை மறந்தவனாய் அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாய் இராதபடிக்கு போய்விட்டான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நித்தியத்திற்கு போகணுன்ற ஆசை இருக்கு, உண்மைதான். பைபிளை வாசிக்கிறோம், உண்மைதான். ஜெபம் பண்றோம், உண்மைதான். ஆனா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல நித்திய ஜீவனை குறித்து இந்த வாலிபன் கேட்டபோது அவனுக்கு கொடுத்த பதிலை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அவன் துக்க முகமாய் கடந்து போனான். காரணம், இயேசுவை வந்து பார்த்து துக்கமா கடந்து போனது அவன் ஒண்டிதான். அப்ப நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இது அவன் போயிட்ட பிறகு சீஷர்களை பார்த்து சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க இருக்கிறவங்களை பார்த்து இதை குறித்து 23ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை, அதாவது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23-30 வரை நம்ம ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இதிலே இந்த மத்தேயுவின் புஸ்தகத்திலே வாலிபன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனா லூக்கா எழுதும் சொல்ல ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து கூட வாலிபனாய் இருந்த இவன் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது மிக அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். பாருங்க, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிட்ட வந்து துக்கமாய் போனவர்கள் ஒருத்தரம் கிடையாது இவனை தவிர. ஏன்னா ஆஸ்தியின் மயக்கம். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினால் அவைகளை விட அவனுக்கு மனசில்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாகும் என்று சொன்னார். இந்த பகுதி ஹீப்ரு பைபிள்ல எப்படி சொல்லுதுன்னா, இங்க ஒட்டகம் ஊசியின் காது அப்படின்னு சொல்லுது. ஆனா ஹீப்ரு பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, ஒட்டகம் என்கிற அந்த பதம் கூடாரம் போடுறதுக்கு வந்து மோட்டா கயிறு கட்டுவாங்க பாருங்க, நல்லா மோட்டா திரி, அந்த கயிறு ஊசியின் காதிலே நுழைவது அரியுது. இப்ப நம்மளுக்கு என்ன லிட்டரலா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது. இது 10 வருஷத்துக்கு முன்ன நாங்க ஹீப்ரு இது படிக்கும் போது அத அவங்க இல்ல, அது இன்னொன்னு கூட நம்ம பேசும்போது அதை குறித்து சொல்லியிருக்கிறோம். ஊசி என் காது என்பது ஒரு இடம். அந்த ஸ்தலத்துல ஒட்டகத்தை வந்து அப்படியே கீழே கொஞ்சம் படுக்க வைத்து இல்ல உட்கார வைத்து தான் அந்த வாசல் வழியா போக முடியும் அப்படின்றது ஊசியின் காது குறித்து அதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஊசியின் வாசல், அந்த வாசல் பார்க்கும்போது ஒரு பட்டணத்துக்கு சுத்திக்கிட்டு போறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாட்கள் பிடிக்குமா. ஆனா இந்த வழியா போறது ரொம்ப சுலபமா அவர்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த இடம் ரொம்ப குறுகு. ஆமா, குறுக்கு ஷாட்டுன்றோம். அது இப்ப அந்த மாதிரி வந்து சின்ன ஒரு இடம், அதுல வந்து போறது ரொம்ப அரிதா இருக்குதுல்ல, அதுவே போயிரும் அதுல. ஆனா பணக்காரன் போறது இல்லைன்றது விவரம். இங்க என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறான்னா, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் அப்படின்னு வசனம் சொல்லுது.
மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால அவனுக்கு மனம் வரல. அவன் மனமெல்லாம் எங்க போயிடுச்சுங்களா? பணத்தின் மேல, பொருட்கள் மேல போனதுனால இதை இழக்க ஆண்டவர் சொன்னார், நீ இதெல்லாம் நீ நித்திய ராஜ்யத்துல பிறனா நீ எல்லாம் விற்று ஏழைகளுக்கு தரித்திரம் கொடுத்து என்னை பின்பற்றி வானாரு. அவன் இந்த வார்த்தைகளை கேட்டு துக்கமுடையவனாய் அவன் போய்விட்டான். அப்போ ஆண்டவர் சொல்ற ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல போகுது. அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருந்தாலும் யோபு சொன்ன கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல நாம் வரும்பொழுது வெறுங்கையாய் வந்தோம், போகும்பொழுது வெறுங்கையாய் போகிறோம். ஆனா வசனம் சொல்லுது, அனித்தியமான உலக பொருட்களால் நண்பர்களை, சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆஸ்தியின் மயக்கம் நித்திய வாழ்வை தடை செய்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை தேடாம பொருளை சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உலகத்தானுக்கு நல்லா தெரியும். ஞாயிற்றுக்கிழமை போனா டபுள் பேமெண்ட், இல்ல 1.5 பேமெண்ட், இல்ல உங்களுக்கு வந்தா இன்கிரிமெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரை தேடுகிற நேரத்தை கூட விசுவாசிகள் தள்ளிவிட்டு உலகத்தின் காரியங்களை தேடி ஓடுகிறார்கள். ஆனா இதே பைபிள்ல வசனம் சொல்றது 6:33 மத்தேயுல, முதலாவது தேவ ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை ஆண்டவர் சொன்ன பிற்பாடு இங்க வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும்? இப்படி இருந்தா ரொம்ப கடினமா இருக்கிறத இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது சீஷர்கள் பேச முடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கிறது, யார் பின்பற்றக்கூடும்? அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவனாலே. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ உடனே பேதுரு முந்திரி கொட்டை கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வலையை விட்டு வந்தேன், இதை விட்டு வந்தேன், குடும்பத்தை விட்டு வந்தேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இது மனுஷனால முடியாதுப்பா, தேவனால முடியும்ன்றாரு. அப்ப நாங்க உங்களுக்கு பின்னால வந்திருக்கிறோமோ, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் உடனே கேக்குறான் பாருங்க அவன். அப்ப ஆண்டவர் அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொறிந்து உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. 12 கோத்திரம், இந்த 12 சீடர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாக அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துல இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் சொல்றார். அதான் மறு ஜென்ம காலம். அதாவது 2ஆம் வருகை வரும்போது, அதாவது 1000 வருட அரசாட்சியில இவங்க நியாயம் தீர்க்கிறவர்களாக அங்கே அமர்வார்கள் என்பதை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இவன் உலக பிரகாரமான கேக்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே, எங்களுக்கு என்ன தருவீர்? இப்ப என்ன தருவீர்? இப்ப அநேகர் கூட கூட்டம் நடக்குதா, என்ன கொடுக்குறாங்க அங்க, என்ன நம்மளுக்கு கிடைக்கும், என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள். ஆனா ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் மறு ஜென்ம காலம், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். இந்த வாலிபனுடைய வாழ்க்கை தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நன்றாக சிந்தித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியத்தை ஆண்டவர் வெறும் சென்சிட்டிவ் மேட்டர் சொல்றாரு. உலகத்துல இருக்கிற காரியம் நம்ம நித்தியத்திற்குள்ள நடத்தாது. நம்ம இவைகளை இழந்தால்தான் நித்தியத்திற்குள்ள போக முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்து 29வது வசனத்துல, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாகலாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். எதின் நிமித்தம்? ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தமாவது. அதாவது நாமத்தின் நிமித்தம் அப்படின்னா சில இடத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆமா, அவர்களுக்கு அந்த குடும்பத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி எதிர்ப்புகள் இருக்கும். இப்ப கணவன் ஏற்றுக்கொண்டிருப்பார், மனைவி ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டு இருக்கிற பட்சத்துல அவர்கள் எல்லாம் நீ விட்டு எனக்காக, என் நாமத்தின் நிமித்தமா எனக்கு எதுவுமே வேணா போங்க, எனக்கு இயேசு போதும், ஆமா, அப்படி நீ வந்துட்டீனா அப்போ உனக்கு என்ன ஆகும்ன்றது அங்க. அதாவது ஆதாயத்தை பார்க்காம, ஆமா, எதிர்பார்ப்பு. இப்ப இவன் ஆதாயத்தை பார்த்து கேக்குறான், பேதுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே, எனக்கு என்ன தருவீர்? இங்க இல்லடா, உங்களுக்கு நித்தியத்துல என் நிமித்தமாக யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்களோ, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ
அவன் 100 பலனை பெறுவான் என்பதை ஆண்டவர் மறுமையை குறித்து, பரலோக வாழ்வை குறித்து ஆண்டவர் அங்க பேசுறார். சொல்லிட்டு கடைசியா சொல்றார், ஆகிலும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்த்தா சில பேருக்கு பெருமை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, நான் 50 வருஷமா இப்படி பண்றேன் அப்படின்னு. இன்னைக்கு புதுசா வந்தவன் திடீர்னு பரலோகத்துக்கு போயிடுவான், நீ போக மாட்டேன். வழிகாட்டி கல்லு போலதான். இந்த ஊருக்கு போகும்போது இங்கிருந்து பெங்களூருக்கு 100 கிலோமீட்டரு, இங்கிருந்து சென்னைக்கு இந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்லி 6 மார்க் போட்டு கல் இருக்கும். இந்த கல்லு ஒரு நாளும் அங்க போவாது. ஆனா போகிறவர்களுக்கு வழி காட்டின்னு இருக்கும். இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும், இன்னும் 100 கிலோமீட்டர் போகணும், வடக்கே போகணும், தெற்கே போகணும், டைரக்ஷன் காட்டும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்ம போயிடுவோம்னு நினைச்சுன்னு பார்க்க போக மாட்டாங்க. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அதாவது ஆண்டவர் சொல்றார், உயர்வான எண்ணம் நீங்க கொள்ளாதீங்க. நம்ம தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவர்களா இருக்கணும். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நம்ம கேட்கும், பரலோக ராஜ்யத்துல என் பிள்ளைங்கள வலது பக்கம் ஒருத்தனும் இடது பக்கத்தை வச்சுக்க ஆண்டவரே. இவங்க பொசிஷனை பாக்குறாங்க, நல்ல நல்ல மேன்மையா இருக்கணும்னு பாக்குறாங்க. ஆண்டவர் சொல்ற, எவன் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் பெரியவனா இருக்கிறானோ அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனா இருக்க கடவன் என்று ஆண்டவர் இங்க சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். இன்னைக்கு நாம் பிந்தினோரா இருந்தாலும் முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடுவதிலே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே, தேவனை ஆராதிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே நாம் முந்தி நாம் பரலோக ராஜ்யத்திலே நுழைகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் இன்றைக்கு உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனத்துல மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல அடுத்து நம்ம வாசிக்கிற 16ஆம் வசனத்துல, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நம்ம வந்துடணும். அழைக்கப்பட்டவங்க ஆனா ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சுப்பாரு. இவ்வளவு பேர் மீட்டிங் வருவாங்க, இவங்களுக்கு ஜபம் கொடுக்கணும், இவங்களுக்கு பாட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு அப்ப சூஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? இப்படி ஆண்டவரும் நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்திருக்கிற அந்த லிஸ்ட்ல நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாய் நம்ம பாக்கியவான்களா இருப்போம். பூலோகத்துக்குரிய சொத்துக்களையோ பூலோகத்துக்குரிய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னாக்கா 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நம்ம பிஷப் ரெவரண்ட் பெனி எஸ்ஐ அவர்கள் நமக்கு விளக்கினார்கள். அதன் பதிலை இயேசு தருகிறார் 23லிருந்து 30ஆம் வசனம் வரை. அது குறித்து நம்ம பாஸ்டர் அவங்க பேசினாங்க. இந்த 2 காரியத்தில் நல்லா யோசித்துங்க. கிறிஸ்துவின் நிமித்தமாய் நீங்க யாரை விட்டு விலகி வந்தாலும், அதாவது விலகி வர்றதுன்னா என்ன அப்படின்னாக்கா, ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களோடு கூட இல்லை, ஏற்றுக்கொள்ளாமல் நீ கிறிஸ்துவா இருந்தானா இதை உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ இந்த கடவுளை விட்டு விலகலைன்னா இதை உனக்கு தரமாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் யார் எது கொடுத்தாலும் கொடுக்காகட்டியோ நான் கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டேன் என்ற நோக்கத்தோட கிறிஸ்துவை பின்பற்றி வந்தால், ஒரு நிலத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், கூட பிறந்தவங்களை இழந்திருக்கலாம், அவைகள் எல்லாம் இழந்து எனக்கு ஏதோ மனாப்பா எனக்கு இயேசு வேணும் அப்படின்ற முக்கியத்தோட கூட வாழக்கூடியவர்களுக்கு நித்திய ஜீவன் அந்த இடத்தில் சுதந்தரிப்பார்கள் என்ற ஒரு கருத்தை இயேசு சொல்லி இருக்கிறதையும் அது அப்படியே நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாவற்றையும் ஒதுக்கி தேவனோடு கூட நடப்பதற்கும் ஒப்பு கொடுப்பதற்கும் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதே நேரத்தில் இது யாருக்கு செல்லாது அப்படின்னா, ஒரு குடும்பமாக இருந்து ஊழிய பாதையில் நாங்கள்லாம் ஊழியத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஊழியத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நாங்கள் ஊழியத்துக்கு போவதுக்கும் தேவனுக்காக வாழ்வதற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போனோம் இப்படி போனோன்றதுனா இல்லை. ஆனால் எந்த இடத்தில் எதிர்ப்புகள் இருக்கிறதோ, சில இடத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க, ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க. அது நிமித்தமாய் பல இடர்களில் அவங்களுக்கு உண்டாகும். ஆனாலும் அவைகள் எல்லாம் தாண்டி தேவனுக்காக நீங்கள் நிற்கும் போது தேவன் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். இதை தொடர்ந்து 20ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 16ஆம் வசனம் வரை ஒரு ஓமையை குறித்து இயேசு சொல்லுகிறார். அதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். 19ஆம் அதிகாரத்தில் யார் பரலோகத்துக்கு போக முடியும், எதை நீ எழுந்தினா பரலோகத்தில் உனக்குரிய பலன் கிடைக்கும், அதில் கவனமான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் இந்த அனுபவத்தை பெற முடியும் என்று 19இல் படித்தோம். 20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்க்கும்போது, நீ உழைச்சாதான் உனக்கு கூலி கிடைக்கும், நீ ஒழுங்கா உழைச்சாதான் உனக்கு கூலி கிடைக்கும்
என்கிற கருத்தில் யார் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும், இப்ப யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை. முதல் வசனத்துல பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு, ஒரு வீட்டு எஜமான் யாரு? வீட்டில் உள்ள தலைவர். அந்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டார். அப்போ பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான், அந்த எஜமானுக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல போயிட்டு வேலை நடக்கணும். எப்ப வேலைக்கு போகணும், யார் யார் வேலைக்கு போகணும், அப்படி போனால் என்ன நடக்கும் என்பது. இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எஜமான் என்பது தேவனாகிய கர்த்தர். திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை, திருச்சபை. மூன்றாவது வேலை செய்யறவங்க யாரு? விசுவாசிகள், ஊழியர்கள், அழைக்கப்பட்ட ஊழியர்கள், விசுவாசிகள். ஒவ்வொருவரும் வேலை செய்யணும். அப்போ கடைசியா அப்படி வேலை செய்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சரியான கூலி கிடைக்கும். வேலை செஞ்சா கூலி கிடைக்கும், வேலை செய்யலன்னா கூலி கிடையாது. இதுதான் இந்த பகுதியினுடைய விளக்கம், சுருக்கம். இதுல பாக்குறோம். சரி, அப்ப இதுல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, வேலை அப்படின்னு சொன்னா இடம் இருக்கு, வேலைக்கு போகணும்னு தெரியும். வேலையாட்கள் அவங்க கரெக்டா ஒரு நாளைக்கு, இன்னைக்கு அரசாங்க உத்தியோகங்கள்லாம் பார்க்குறோம், வேலைக்கு போறாங்க, கஷ்டப்படுறாங்க, வருகிறாங்க, சம்பளம் கிடைக்குது, குடும்பத்தை நடத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப யாருக்கு கூலி கிடைக்காது அப்படின்னு சொன்னால், வீண் கதை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, வீணா உட்கார்ந்துகிட்டு கண்ட இடத்துலயும் உட்கார்ந்துகிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. வேதத்தின்படி அது தவறு. இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? சோம்பேறி. படுக்கையை விட்டு எழும்ப மாட்டாங்க. ஆனா நாங்க, எங்களுக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பொறுப்புள்ளவங்க தூக்கத்தை வெறுப்பாங்க, வீண் கதை பேச மாட்டாங்க, கண்ட இடத்துல உட்கார மாட்டாங்க, முதல் நாளே பிளான் பண்ணுவாங்க, எங்க போயிட்டு என்ன செய்யணும். இது உலகத்துக்குட்பட்ட வயிற்றுக்காக பிழைக்கிற பிழைப்பு. ஆனா தெய்வீகத்திற்காக செயல்படக்கூடியவங்க இன்னும் கவனமாய், இன்னும் கருத்தாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய தேவனுடைய காரியத்தில் ஈடுபடலன்னா ஒவ்வொரு நாளும் கூலி என்பது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. நீங்க சோம்பலுக்கு இடம் கொடுத்து காலத்தை அறிந்து செயல்படாமல் வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்துமா கூலி, அந்த கூலிக்கு ஒப்பிட முடியாது. அப்படின்னா ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால், ஒரு பாவி மனம் திரும்பினார், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நாட்களை வீணடிக்காதீங்க, பொறுப்புல உண்மையா இருங்க. அப்படி இங்க 5 கட்டத்தில் 4-5 ஒருவனா சொல்றாங்க. தேவனுடைய சபையில், தேவனுடைய தோட்டத்தில், தேவ ராஜ்யத்திற்காக யார் வேணாலும் ஊழியத்துக்கு வரலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா முறையோடு செய்ய வேண்டும். நீங்க ஆரம்பத்துல வந்தாலும் சரி, லாஸ்ட்ல வந்தாலும் சரி, ரட்சிப்பு அவர் கொடுக்கக்கூடியது. அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தெய்வீகத்தை உணர்ந்து நாட்களை வீணடிக்காம கொடுத்த பொறுப்பை ஞானமா கவனமா செலுத்தும் போது கூலி கொடுக்கிறவர் அவர். சிலர் சோம்பேறிகளா இருக்கிறவங்க முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சில ஸ்தாபனங்கள் வளரும், சில ஊழியர்கள் வளர்ந்து வருவாங்க. அதற்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா தியாகம் அங்க இருக்கு, கண் விழிப்பு உண்டாயிருக்கும், வேர்வை சிந்திருப்பாங்க, நேரம் காலம் பார்த்திருக்க மாட்டாங்க, முயற்சி செஞ்சிருப்பாங்க, அவங்க நோக்கம் ஆத்துமா ஆதாயமா இருக்கும், மேல வந்திருப்பாங்க. இந்த கிருபைகளை கொடுக்கிறவர் தேவர். ஆனால் இந்த முறுமுறுக்கிற கேஸ் யாருன்னு சொன்னால், கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாம நீ 5 வாங்கினால்
10 மாத்தணுங்கிற கவனம், ஆத்துமா ஆதாயம். 2 வாங்கினால் 4 மாத்தணுங்கிற அந்த உணர்வு வேணும். நீ 1 வைத்தால் 2வது செய்யணும். அது இல்லை வேதம். அது அந்த 1ஐயும் மதிப்ப உணராம நீ மண்ணுக்குள்ள புதைச்சி போட்டால் நீ தான் சோம்பேறி. அப்போ உனக்கு தான் முறுமுறுப்பு வரும். இந்த இடத்தில் அந்த வளர்ச்சிக்குட்பட்ட பலன் பெறக்கூடிய வளர்ச்சியின் திட்டத்தை வெளிப்படுத்தும் போது அதிகால நேரம் எப்ப தெரியுமா? 6 மணி. 6 மணி அதிகாலை என்பது. அப்போ 6 அதுலதான் கிளம்பணும் நம்ம. அந்த நாள் முழுவதும் உழைக்க 6 மணி. 2வது 3ஆம் மணி வேலை. அங்க அந்த வேலையாள் போயிட்டு வந்து பேசுறான். அவன் அங்க நின்றுகிட்டு இருக்கிறான். 3ஆம் மணி வேலை. அவ்வளவு நேரம் அங்க நிக்க. ஷிஃப்ட் இருக்குமா? இப்பதான் நாங்க போகணும், இப்ப தூங்கணும் அப்படி இருக்குமா? மைண்ட்ல தெளிவாயிடணும். 6ஆம் மணி நேரம் என்பது அதிகாலை. அதாவது அதிகாலை என்பது என்ன? காலை 6 மணி. 2வது 3ஆம் மணி வேலை என்பது காலை 9 மணி. நம்ம நேரத்துக்குட்பட்டு 9 மணி. 5ஆம் வசனத்துல 6ஆம் மணி நேரம் என்பது காலை பிற்பகல். அந்த பிற்பகலுக்கு முன்னால 12 மணி. 6வது வசனத்தில் 11ஆம் மணி வேலை என்பது என்ன தெரியுமா? 11 மணி, 5 மணி, 5 மணி. ரைட். இப்போ சும்மா நின்னவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நோக்கம்னா, ரட்சிக்கப்பட்ட நபர் சும்மா இருக்காதீங்க, முடிந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. டிராக்ஸ் கொடுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. அதாவது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் செஞ்சாலும், அவங்க 9 மணில இருந்து ஈவினிங் வரைக்கும் செஞ்சாலும், 12 மணில இருந்து செஞ்சாலும், இல்ல கடைசி 1 மணி நேரம் வந்து செஞ்சாலும், அந்த இடத்துல தேவன் அதுக்கான பிரதிபலன். நீ ரட்சிப்புக்குட்பட்டு தேவனுக்கு மகிமை வரணும்னு உழைத்தால் தகுந்த கூலியை கர்த்தர் கொடுப்பார். தகுந்த அவங்க உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்கும். இப்ப கூலி கொடுக்கிற நேரம் வருது. எஜமான் கூப்பிட்டு சொல்றாரு கூலியை கொடுன்னு. இப்ப அந்த 4 அதிகாலை, 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஆனா அவங்ககிட்ட பேசும்போது என்ன பேசினாரு? உனக்குரியது உனக்கு கிடைக்கும். ஏற்கனவே அந்த இடத்துல வாக்குவாதம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒவ்வொருவருக்கும் சொன்ன பதில் என்ன? நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்க, உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்பதுதான். இப்ப கூலி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யணும்? வாங்கிட்டு போகணும். நியாயமானது. நான் இவ்வளவு 12 மணி நேரம் கஷ்டப்பட்டேன், இவன் இப்பதான் 1 மணி நேரத்துக்கு வந்தான். இது இயற்கை தான், மனுஷனுக்குரியது. ஆனா கொடுக்கக்கூடியவர் இருக்காரு, அது அவங்க இஷ்டம். அது அதனால்தான் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரு. இப்படி முறுமுறுத்தாங்க பின்னாடி வந்தவங்க. ஏன்னா அவன் மட்டும் மனுஷனுக்கு பொறாம வரும் பாருங்க. ஊழியத்துல கூட பொறாம வந்துகிட்டு தான் இருக்கு. கஷ்டப்பட அந்த நல்ல மனசு வருவது இல்லை. அப்ப அங்க அந்த பொறுப்பா இருக்கிறவர் சொல்றாரு, சிநேகிதனை கோபப்படல பாருங்க. ஏன்பா நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்ல, என் சிநேகிதனை காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்து அன்பு செலுத்தின ஆண்டவர் இந்த இடத்துல அந்த அன்பு சொல்றார். சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யல, உனக்கு வேலை செய்ய வாய்ப்பு கொடுத்த, நீ சோம்பலா நின்றுகிட்டு இருந்த, நீ வேலை செய்ய உனக்கு பலன் கிடைக்கும் நான் சொன்னேன். நான் அநியாயம் செய்யல. அவருடைய காரியத்துக்கு ஏற்றபடி, அவங்களுடைய தியாகத்துக்கு ஏற்றபடி நாம கொடுக்கிறோம். அதனால ஏன் பொருளை நான் கொடுக்க எனக்கு உரிமை உண்டு. நான் தயாளம் உள்ள தேவன். நீ வன்கண்ணனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் என் பிள்ளையா இருக்கணும், எல்லாரும் எனக்காக இருக்கணும், எல்லாரும் என் ராஜ்யத்துக்கு வரணும் என்பதுதான் ஆண்டுடைய காரியம். இன்னைக்கு உலகத்துல என்ன பண்ணுவாங்க? இவன் பாவி, இவன் பரிசுத்தவான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆக ஒவ்வொருவரும் தங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தங்களையும் காத்து கொள்ளணும். பிற ரட்சிப்புக்கு காரணமாக இருக்க ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டும். ஆத்துமா விலையேற பெற்றது. இதனுடைய உட்கருத்து ஆத்துமா, அந்த கூலி என்பது ரட்சிப்பு, ஒருவரும் கெட்டக்கூடாது என்பதுதான். பணத்தை குறித்து பேசல, ஆமா, கூலியை குறித்து பேசல. ஆமா, ஆத்துமா விலையேற பெற்றது, அதுதான் அதனுடைய உள் அர்த்தம். அப்போ இதனுடைய முழு விவரத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 16 வசனங்கள் சுருக்கமான முறையில அன்பு பாஸ்டர் அவங்க நமக்கு
விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூலி கொடுக்கறது தேவனுக்குரியது. அது அவருக்கு என்ன தோன்றதோ அவைகளை செய்வார். ஆனால் நாம் அந்த தோட்டத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியோம், அது நமக்குரியது. எந்த நேரத்தில் பிரவேசித்தாலும் கூலி கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் பிரவேசிக்க வேண்டும். இவைகள் இந்த வசனத்தின் வாயிலாய் விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது வாலிபன் அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய விளக்கத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கடைசியாய் இந்த ஓமையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தான் கர்த்தர் சொல்றார், முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் மாற்றப்படுவார்கள். அதே நேரத்துல அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றது நம்மத்தில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். தேவனோடு இணைந்து வாழ்வோம், சுவிசேஷத்தை அறிந்து கொள்வோம், அதன்படி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலும் காண்பிப்போம், வசனத்தையும் போதிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். ஆனா நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம். அந்த நித்திய வாழ்க்கை குறித்தே நீங்கள் நோக்கமா இருக்கணும், நானும் நோக்கமா இருக்கணும். தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கணும், பயணிக்கணும். இயேசு நம்ம வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான பகுதியோடு கூட அடுத்த எபிசோட நாங்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்வோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.